இன்றைக்கி எங்கள் அப்பா சொல்லுவார், எந்த பேஷண்ட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு கையை பிடிச்சி பாரு, நாடியை பிடிச்சி நீ பாருடா, எனக்கு அதுதான்டா, யாருமே நம்மளை தொட்டு கூட பார்க்கல, பேசு, அதுக்கப்புறம் மாத்திரை எழுது. அப்பா வந்து படிப்புன்னு தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அப்பா வந்து நிறைய இடத்துல நிராகரிக்கப்பட்டார், நிறைய இடத்துல அனுமதிக்கப்படலை, மரியாதையும் கிடைக்கல. அதனால மேபி அப்பா தாக்கம் ஆகி பையனை படிக்க வச்சே ஆகணும், பிள்ளைங்களை படிக்க வச்சே ஆகணும்னு இருந்திருப்பார் போல, தெரியல. எல்லாம் படித்து டவுனில் போய் செக்யூரிட்டியில் கவர்மெண்ட்டில் போய் விஜயம் வாங்குறாங்க. நம்மளாம் என்ன குக்கிராமத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வேக உணர்வு அதான் அவங்கள படிக்க வச்சது. அப்பா நிற்க வச்சு தான் பேசுவாங்க, உட்கார சொல்லி கூட பேச மாட்டாங்க. நிற்க வச்சு சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஐயா இல்லை, என் பொண்டாட்டி இந்த மாதிரி முடியலை ஐயா, எப்படியா காப்பாற்றிடலாம் ஐயான்னு. அதெல்லாம் சொல்ல முடியாது, பார்ப்போம். காசுன்னு எதிர்பார்க்காதீங்க. எந்த நோயாளியாக இருந்தாலும் கை பிடிச்சி பாருங்க, அவங்க 5 கடவுள் மாதிரி நினைச்சு வருவாங்க அவங்கள. மெடிக்கல் காலேஜ் நல்லோட நான் நின்னதில்லை. எனக்கு என்னதுங்க சொல்லுங்க. காசே பார்க்க முடியாதுங்க. 100 ரூபா நோட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. 80க்கு பிறகு தான் 100 ரூபா நோட்டே பார்த்தேன். எனக்கு நீ டாக்டர் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி வளர்த்தீங்க? வைராக்கியமாக சொல்லி வளர்த்தேன். 2 பேர் விட்டே டாக்டர் ஆகணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் டாக்டர் ஆகணும், அதே மாதிரி வந்துட்டேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என் பேர் வெள்ளேன். எங்கள் ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அம்பராணி கிராமம். என்னோட பிறந்தது வந்து 8 பேர், நான் ஒன்று 9 பேருக்கு முத்தாளுன்னா. எங்களுக்கு பரம்பரை தொழில் வந்து விவசாயம் தான். ரொம்ப ஏழ்மையான குடும்பம் நாங்கள். பணம் ஓலையில் தான், பணம் ஓலை மேய்ந்த வீடு தான் எங்களுக்கு. அதில் நாங்கள் 9 பேரும் பிறந்தோம். பிறந்து எங்களுக்கு தொழில் வந்து பூர்வீகமாக விவசாயம் தான். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா பண்ணலாம் பிள்ளை படித்து போயிருக்காங்க, நம்ம கிராமத்திலே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எய்ம் வரும். அந்த எய்மானதான் இங்கே டாக்டரோட, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் படித்து டவுனில் போய் செக்யூரிட்டியில் கவர்மெண்ட்டில் போய் விஜயம் வாங்குறாங்க. நம்மளாம் என்ன குக்கிராமத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வேக உணர்வு அதான் அவங்கள படிக்க வச்சது. வணக்கம் சார், நான் டாக்டர் குமரேசன். காரைக்குடியில் குளோபல் மிஷன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிக்கிட்டோம் சார். சார் உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட பூர்வீகம் என்ன, எந்த ஊர்லேருந்து? ஆக்சுவலாக என்னோடய பூர்வீகம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அம்பராணின்னு ஒரு கிராமம் சார். எங்கள் அப்பா இங்கே தான் பிறந்தார், வெள்ளைன்னு சொல்லி. அவர் ஒரு ஃபார்மர் ஃபேமிலியில் பிறந்து அதுக்கப்புறம் வந்து வெளியில் பள்ளத்தூர்னு ஒரு ஊரில் வந்து சின்ன அவியல் மாதிரி, அது நெல் கொள்முதல் மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் தான் நான் எங்கள் அம்மாவெல்லாம் கல்யாணம் பண்ணி காரைக்குடிக்கு படிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க. அம்மாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கேன்சர் வந்துடுச்சு, கை பிடிச்சி பார்க்கவே மாட்டாங்க டாக்டரு. இந்த நோயை கண்ட உடனே ஏறிட்டாங்க. அங்கே இங்கேவோ அந்த ஆஸ்பத்திரி போ, இந்த ஆஸ்பத்திரி போகணும், கையை காட்டிக்குதுங்களே தவிர பார்க்கக்கூடிய அளவுக்கு டாக்டர் இல்லை. யோசித்தாங்க. அதனால தான் பைக்கிள்கிட்ட இப்போ வந்து ஏழை எளியதுக்கெல்லாம் செய்யுங்கப்பா, காசுன்னு எதிர்பார்க்காதீங்க. எந்த நோயாளி வந்தாலும் கை பிடிச்சி பாருங்கள். எந்த நோயாளியாக இருந்தாலும் கை பிடிச்சி பாருங்கள். அவங்க 5 ஒரு கடவுள் மாதிரி நினச்சி வருவாங்க. அவங்கள ஒரு கடவுள் மாதிரியே நினச்சி வருவாங்க. அவங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும். போமா எதிர்க்கு போயா அது சொல்லிட்டேன்னா சொல்லக்கூடாது. எத்தனை கேள்வி கேட்டாலும் ஒரு ஆளுக்கு, ஒரு பேஷண்ட்டுக்கு 20 நிமிஷம் பாருங்கள்,
20லேருந்து 25 நிமிஷம் எனக்கு பரவாயில்ல, இது மாதிரி வேண்டாம். அந்த சந்தோஷத்தில் அவங்க போகணும், சந்தோஷத்தில் அந்த நோய் தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்போ எந்த காலகட்டத்தில் அப்பா வந்து நீ டாக்டர் ஆகணும்டா அப்படின்னு சொன்ன அந்த நிமிஷம் இருக்குல்ல, அது எந்த காலகட்டம்? படிக்கும்போது கேன்சர் அம்மாவுக்கு அஃபெக்ட் ஆனோடனே அவருக்கு வந்து ஒரு 10th வரும்போதே அந்த டாக்டரோட நிராகரிப்பு, அவருக்கு வந்து உரிய அங்கீகாரம் மரியாதை எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இன்னொன்று வந்து மாதத்துக்கு 3 வாட்டி போனோம் சார், சென்னை போனோம். சென்னை போயிட்டு அவங்க வந்து இவ்வளோ தூரம் ஒரு 8 மணி நேரம் ட்ராவல். அந்த காலத்தில் இந்த மாதிரி கூட பஸ் இருக்காது, நீங்கள் டவுன் பஸ்ஸுன்னு நாங்கள் மாறணும். எப்படின்னா இங்கேருந்து காரைக்குடியிலேருந்து திருச்சி போனோம், திருச்சியிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி மாறி சென்னைக்கு வரணும். வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டாக்டர் வந்து 1 நிமிஷம் தான் பேசுவார், ஒரே 1 நிமிஷம் தான் பேசுவார். 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 1 நிமிஷம் பேசிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த நாளே வரணும். அதுக்கடுத்த வார்த்தை பேச மாட்டார். அப்போ அதெல்லாம் மனசுக்குள்ளே இருந்து வரும்போது பஸ்ஸில் இதை தான் சொல்லிட்டு வருவார், இங்கே பாடுறா நீ எப்படியாச்சும் படித்து நம்ம இதில் டாக்டர் ஆகிடணும், அண்ணனும் நீனும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். பொதுவாக ஒரு கருத்து சொல்லப்படும், என்னென்னா தந்தை இல்லாமல் கூட வளர்ந்துடலாம், ஆனால் தாய் இல்லாமல் ஒரு குழந்தை வளரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய எமோஷனில் வந்து மிஸ் பண்ணிடும். அந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இருக்குது. நான் காலேஜ் படிக்கும்போதே மோஸ்ட்லி எங்கள் அப்பா அதை ஏற்க விட மாட்டாங்க. ஆனால் சில நேரங்களில் என்னென்னா, இப்போ நான் ரூம்மேட்டாக இருக்கேன், அப்போ வந்து வீட்டில் சாட்டர்டே சண்டேனா அவங்க அம்மா அப்பா வந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வந்து தட்டில் வச்சு 2 பேருக்குமே, நான் ரூம்மேட்னால எனக்கும் கொடுப்பாங்க. ஆனால் கொடுக்கும்போது அவனுக்கு ஊட்டி விடுவாங்க, என் ஃப்ரெண்டுக்கு, அவன் ரூம்மேட்டு, நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க. அப்போ அந்த ஏக்கம் வரும், இதை பார்க்கும்போது நம்ம அம்மா இருந்தாங்கன்னா இப்படிலாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ஊட்டி விடுவாங்களே அப்படின்னு. அது சில நேரத்தில் உணர்வுகள் ரொம்ப அழுகையாக வரும். நீங்கள் 2வது நிறுத்திட்டீங்க? வீட்டில் பற்றி புக்கு வாங்கி தர்றது இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்புறம் அவங்க வந்து வீட்டில் தாய் தப்பின்னு சொல்கிறது எனக்கு கேட்க முடியும். அப்போ இலவச கல்வி தானே? இலவச கல்வி தான். அந்த புக்கு வாங்கணுமில்ல, அது காமராஜ் கொடுத்துருந்தா கூட நான் சண்டை போட்டு போயிருப்பேனே. அது வாங்குறதுக்கு வசதி இல்லைல்ல, அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அவன் வாங்கி தான் தானே படிக்க முடியும். காமராஜர் வந்து சத்துணவு போட்டார், டேய் பிள்ளையில படிக்கிறதுக்கு வராமல் மாடு மேய்க்குதுடா, எஸ்டிமேட் போடுங்கடான்னு சொல்லி கேட்கும்போது செக்ரட்டரின்னு சொல்லியிருக்காரு, சார் நம்ம சம்பளம் போடுறதுக்கு வருவாய் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு 100 கோடி இதான் மொத்த வருவாய், நம்ம எதை வச்சு போடுறது, நான் பிச்சை எடுத்தால் போடுறேன்னு சொன்னது பேட்டியில் கொடுத்து பேப்பரில் வந்துச்சு. அன்னைக்கு காலத்தில் படிச்சிருக்கோம், நான் பிச்சை எடுத்தால் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறேன், எவ்வளோ போடுவேன்னாரு. 12 பேருக்கு காப்பாற்றணும்னா சின்ன விஷயமா சொல்லுங்கள். இன்னைக்கு கிழமை இருந்தால் முடியாது, கிராமத்தே இல்லை. அன்னைக்கு காலம் வந்து காசே பார்க்க முடியாதுங்க. 100 ரூபா நோட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. 80க்கு பிறகு தான் 100 ரூபா நோட்டே பார்த்தேன். அப்படி நான் பார்த்துங்க. ஆக்சுவலாக அப்பா வந்து நான் படிக்கும்போதே என் கண்ணு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, எதுக்கு நிறைய பேர் எதுக்கு படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிற, வேலைக்கு இல்லை தொழில், சின்ன தொழிலாக ஏதாச்சும் வச்சு கொடுத்தேன்னா, ஒரு மளிகை கடை இது மாதிரி வச்சு கொடுத்தேன்னா வந்து பயக வந்து உடனே சம்பாரித்து இது பண்ணிடுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ எதுக்கு திருப்பி, என் நண்பர் சொல்லுவாங்க, சொந்த நண்பரே வந்து அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. நண்பரே நானே வந்து சில நேரங்களில் தப்பாக இல்லாமல், அப்பா நான் பேசாமல் நான் தொழில் பார்க்கவா அப்படின்லாம் கேட்டிருக்கேன். அப்பயுமே திட்டுவார். அப்பா என்ன திட்டுவாங்கன்னா, நீ வந்து நீ படித்தா போதும் அப்படின்னு. அப்போ வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, வாழ்க்கையில் தோக்குத்து தான் போச்சு, எவ்வளோ நாள் தான் படிச்சுக்கிட்டே கிடப்பா, படித்து வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன இது, அதுக்கு தொழில் பண்ணி ஏதாச்சும் வரட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர். அப்போ நான் படித்து முடித்தோன்னே தான் அந்த பேசின அப்பா வந்து எல்லாருமே ஊரில் வந்து இது தேவையில்லாத படிக்கிறான்னு பல நாளாக சொன்னதை வந்து எல்லோரும் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. மரியாதையாக டே தம்பிகிட்ட சொல்லி அப்பாட்டே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விடுவாங்க, நீ சொல்லு, நீ எனக்கு பார்த்து விட சொல்லு, நல்லா பார்த்து விட சொல்லு அப்படின்னு. அப்புறம் சில நாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிளினிக்கு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வருவாங்க.
அப்பா கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு அப்பாவோட ஃப்ரெண்டு தான்ப்பா என்னை பாருப்பா அப்படின்னு. அப்போ சரி நான் நல்லா பார்த்து விட்றேன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இன்ன வரைக்கும் அப்படி சொன்னவங்கெல்லாம் வந்து அப்பா பேரை சொல்லி தான் என்கிட்ட அறிமுகமே இப்போ பண்ணுவாங்க. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுப்பா. ஏன் படிக்க வைக்கிறேன், ஏன்னா 10 வருஷம் 15 வருஷம்னே இருக்கிற பலிக்கடை எடுத்து கொடுக்குமா, மெடிக்கல் எடுத்து கொடு, இவ்வளவு காலமாக வயசு அவங்க வயசு போயிடுச்சு, வேண்டாம் நிறுத்திடுன்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டிகளே என்னை கூட்டிகிட்டு போவாங்க. இல்லை அப்பா ஃப்ரெண்டு பார்த்தேன் நல்லபடப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபுல்லாமே அவங்க வந்து அப்பா வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு. முதல்ல வந்து நாங்கள் படிக்கும்போது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா வந்து ஒரு பெருமையாக வந்து யாருமே எங்கள்கிட்ட வந்து சொன்னதில்லை. ஆனால் இப்போ வந்து அவங்களே வந்து நான் அப்பாவோட ஃப்ரெண்டு, அப்பா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்க அன்றைக்கே நாங்கள் யோசித்தோம் நீங்கள் வந்து நல்லா வருவீங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது டெய்லியுமே ஒரு 10 பேர் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் படிக்கப்படாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே திருப்பிட்டே அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. நாங்கள் தான் தூண்டி விட்டவங்க. அப்போ யார் என்கிட்ட வந்து நண்பர்கள் பூராமே நான் நல்ல ஜீவனம் பண்ணும்போது நிறைய நண்பர்கள் அவங்களே வந்து இவ்வளவு தூரம் எப்போ படிக்க வைக்கலாம், நாங்களாம் வியாபாரம் ஆகணும் தெரியலையா, சொல்ல கேட்க மாட்டியா, நாங்களாம் படிக்க வச்சுருக்கோம், ஏதோ பேருக்கு படிக்க வச்சோம், நீ என்னப்பா 10 வருஷம் 15 வருஷம் படிக்க வைக்கிற, வேண்டாப்பா எம்பிபிஎஸ் நிறுத்திட்டு பிறகு சொல்லுப்பா அப்படி எல்லாம் பேசுவாங்க. நீ என்ன பண்ணாலும் பேசுங்கன்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை எதிர்ப்பு சொல்லுறதில்லை. நீயே எதெல்லாம் கேட்குறேன்னு கேட்க மாட்டேன். அப்படியே ஆமனே போய் தெரியாதரமா இங்கே போய் பாட்டிக்கிட்டே பெரிய சிரமமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவேன். அவங்களே வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்க. மாநில சொல்லப்பா பல டாக்டர்கிட்ட பார்த்தப்பா காசு வாங்குறாங்களே தவிர என்னுடைய பிரச்சனை முடிக்கிறாங்க இல்லைப்பா, நீ மாநில சொல்லப்பா நீ வந்து கூட்டிக்கு போவப்பல. அப்படி ஏழ்மையான குடும்பத்தில் எப்படி பணம் சம்பாதிச்சிங்கன்னா இப்படி தான் பண்ணி சேர்ப்பேன். கொக்கணத்தை கட்டிக்கிட்டு பேசாமல் உழைச்சி காக்கா ரூபாய்ச்சது மாதிரி சேர்த்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேர்ந்த உடனே அப்போ நெல் மூட்டையெல்லாம் 70 ரூபா, அன்றைக்கி 1500 60 ரூபா 70 ரூபா தான் அன்றைக்கி. ஒரு நாளைக்கு ஒரு 20 மூட்டை வச்சோம்னா 1700. அது 7 மூட்டை போட்டோம்னா உட்காந்து கிடைக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வீடெல்லாம் கிடையாது, வாடகை வீட்டில் முதல்ல இருந்தோம். அப்புறம் காலப்போக்கில் வந்து ஒரு சின்ன இடம் வாங்கி அது களம் போட்டு அமைச்சோம். அப்போ எதனால் படிப்புக்கு முன்னுரிமையும் ஊக்கமும் கொடுத்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு அப்போ ஏதாவது யூகிக்க முடிஞ்சு? அப்போ யூகிக்க முடியல, ஆனால் இப்போ யூகிக்க முடியுது. ஏன்னா அப்பா வந்து படிப்புன்னு தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அப்பா வந்து நிறைய இடத்துல நிராகரிக்கப்பட்டார், நிறைய இடத்துல அனுமதிக்கப்படலை, மரியாதையும் கிடைக்கல அந்த சமூக இதில். அதனால மேபி அப்பா தாக்கம் ஆகி பையனை படிக்க வச்சே ஆகணும், பிள்ளைங்களை படிக்க வச்சே ஆகணும்னு எதிர்பார்ப்பு போல தெரியும். ஏன் குறிப்பிட்டு டாக்டர் படிக்கணும்னு அவர் நினச்சாரு? இல்லை நீங்களா உங்களுடைய விருப்பமா இல்லை சாரோட விருப்பமா? என்னுடைய விருப்பம் தான் அது. ஏன் பொதுமக்கள் ஒரு தொண்டாகட்டும். நம்மளே பிறந்து வந்து ரொம்ப சிக்கல்பட்டு வந்தாளுங்க, நம்ம பழத்துக்களை பார்த்து நம்மளை இப்படி டம்மியாக இருக்கமே இப்படிலாம் இருக்காங்களேன்னு நம்ம அன்னைக்கு ஆதங்கப்பட்டோம். என்னோட பிரச்சனை சிக்கலில் எப்படி ஆதங்கப்பட்டுருவேன், நம்ம பிள்ளைகளும் படிக்கட்டுமே. அப்பா இங்கே வேலை செஞ்சார், அந்த அம்மா வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்களா? அது வந்து அது நான் வேலைக்கு சேரும்போது 66 வீட்டில் நிலைமை சரியில்லை. சரி எங்கேயாவது வேலைக்காக இருப்போம்னு போனேன். அவள் கோட்டையம்மா ஒரு அம்மா, அவங்கள்ட்ட கொஞ்ச நாள் தான் இருந்தேன். அப்புறம் இருந்துட்டு நாளே இருந்தேன். நம்ம வந்தோம்னா நம்ம குடும்பத்தில் யார் பார்க்குறது, 9 பேருக்கு மூத்தாள், தகப்ப ஒரு ஆளே பார்க்க முடியாதுன்னு கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்கள்ட்ட வந்துட்டேன். அவங்க தான் என்னோட கண்டுபிடிச்சி கூட்டி போய் அவங்கள்ட்ட வந்து டைலாக் இப்படி சொல்லிட்டேன். ஏப்பா என்கிட்ட வேலைக்கு இருந்தவன் ஒரு ஆள் இருக்காரப்பா, நீ பார்க்கணும் கூட்டியார் சொல்ல, கூட்டி வேண்டாம் இப்படி சொல்லிட்டேன். கதவை திறந்து போனால் அப்பா உண்டா, டேய் அம்மாக்களில் கும்பிட்டு விட்றா, அவள்கிட்ட நான் வேலை செஞ்சேன், அம்மா காலில் கும்பிட்டு விட்றா
அவர்கிட்ட வேலை செஞ்சா வேலை செஞ்ச படம் வாங்கினேன், உங்களுக்கு சோறு சாப்பிட்ருக்கேன், அதுக்காக கும்பிட்டு உள்ளானே. நீங்கள் உங்கள் ஆசையை சொன்னீங்களா? எனக்கு நீ டாக்டர் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி வளர்த்தீங்க? வைராக்கியமாக சொல்லி வளர்த்தேன். 2 பேருக்கிட்டே டாக்டர் ஆகணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீ டாக்டர் ஆகணும். அதே மாதிரி வந்துட்டேன். மெடிக்கல் காலேஜ் நல்ல நான் நின்னதில்லை. எனக்கு என்னதுக்கு சொல்லுங்கள், அவங்க தான் போவாங்க வருவாங்க, பணம் கட்டுவாங்க. எனக்கு நான் அப்படி விளையாடலைங்க. நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. என்ன மாதிரியான நிராகரிப்புலாம் அந்த காலகட்டத்தில் நிறைய மக்களுக்கும் நடந்திருக்கும். அதுவும் தன் அப்பாவுக்கு நடக்கும்போது நம்ம உள்ளுணர்வு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்ன நிராகரிப்புலாம் நடந்துச்சு? ஏன் எங்கள் அம்மா வைத்தியத்துலேயுமே நாங்கள் பார்த்தோம்ல நேரடியாக. எங்கள் அம்மாவுக்கு நான் 9th படிக்கும்போது கேன்சர் இருக்கிறது கண்டுபிடிச்சோம். அப்போ அப்பா நிறைய ஹாஸ்பிட்டல் போகும்போது அப்பா ட்ரெஸ் உடை ஒரு கிராமத்தால் டிப்பிக்கலாக நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க. எப்படின்னா வெள்ளை வேஷ்டியும் அந்த துண்டு பழைய காலத்து துண்டு மாதிரி கட்டி இது மாதிரி தான் போவார். அதுவும் பேச்சு தோரணை எப்படி இருக்கும்னா கிராமத்தால் மாதிரி ஐயா அம்மான்னு சொல்கிறது. அது இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசினாலும் அப்பாவை நிற்க வச்சு தான் பேசுவாங்க, உட்கார சொல்லி கூட பேச மாட்டாங்க. நிற்க வச்சு சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஐயா இல்லை என் பொண்டாட்டி இந்த மாதிரி முடியல ஐயா, எப்படியா காப்பாற்றிடலாம் ஐயான்னு. அதெல்லாம் சொல்ல முடியாது, பார்ப்போம், அது உறுதியாக சொல்ல முடியாது, பார்க்குறீங்கன்னா பாருங்கள், இன்னொரு இடத்துக்கு பாருங்கன்னா அப்படி ஒரு மரியாதை எங்கள் கண்ணு முன்னாடியே கிடச்சிருக்கு. அப்பா இப்போ படிச்சிருந்தா உட்கார வச்சு பேசியிருப்பாங்க போல. இல்லை சார், என்ன சார் இப்போ கேள்வி கேட்குறோம்ல, அது மாதிரி இல்லாமல் எங்கள் அப்பா ஐயா பொண்டாட்டிக்கு கேன்சர் இருக்குது, அது என்ன ஸ்டேஜ் கூட கேட்க தெரியாது அப்பாவுக்கு. ஐயா சரியாகிடுவாங்களா ஐயான்னு தான் கேட்பாங்க அப்பா. அதுக்கு கூட ஒரு சரியான பதில் இருக்காது, சரியான மரியாதை இருக்காது. நிற்க வச்சு தான் பதில் சொல்லுவாங்க. உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு? அவர் வேலை செய்கிற இடம்லாம் நானே தானே எங்களை தூண்டி விட்டேன். அப்புறம் நான் பொறுப்பாகாமல் என்ன செய்வேன் சொல்லுங்கள், நான் பொறுப்பாகாமல் என்ன செய்வேன் சொல்லுங்கள். என் பிள்ளையே டாக்டர் ஆகிடுச்சுன்னா பெரிய பொறுப்பு தானே. அப்போ உள்ளுக்குள்ளே ரொம்ப ஃபீல் ஆகிருப்பார்ல போது, அது ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா? இந்த ஹாஸ்பிட்டலில் போகும்போது இந்த மாதிரி டாக்டர் ஒன்று சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுனால அதை பகிர மாட்டார். இப்போ பகிர்றாரு. அப்போ அழுதுட்டு நாங்கள் பஸ்ஸில் வரும்போது கூட அவர் அப்பாவும் அம்மாவும் முன் சீட்டில் உட்காந்துருவாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்களை முன்னாடி உட்கார வச்சுட்டு இந்த முறுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு அந்த துன்பத்தை பகிர்ந்ததில்லை. ஆனால் அவருக்குள்ளே அந்த வேதனையெல்லாம் நிறையா இருந்திருக்கு. சொல்லவே மாட்டார் அப்பா. படின்னு தான் சொல்லுவார் தவிர அதுக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கு, அவர் கஷ்டப்பட்டுருக்காருன்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அந்த வயதில் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, விளையாச்சவா அப்படிம்பாங்க. சார் இந்த ஆள் தான் பாருங்க, வெள்ளையாங்கியவான்னாங்க. சார் இந்த ஆள் தான் அப்படின்னாங்க. இவனுக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. அப்பதான் இவன்கிட்ட சொன்னேன், இவன்கிட்ட கொஞ்சம் நாள் இருந்தேன், நான் சம்பளத்துக்கு இருந்தேன், நான் ஒரு வேலையெல்லாம் பார்க்கல. முதல்ல கிளினிக் இங்கே தான் சார் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியா? ஆமாம், முதல்ல கிளினிக் இந்த சந்தில் தான் சார். ஆக்சுவலாக இந்த 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 இதில் செட்டு தான் சார் என் கிளினிக். உங்களோட அடுத்த கனவு சார்? அடுத்த கனவு நான் தான் சொன்னேன் சார், ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்குடியில் நிறுவனம் தான். அது எல்லா ஸ்பெஷாலிட்டினா ஒரு சென்னைக்கு நிகரான கேன்சரு, பைபாஸ், இது எல்லா ஸ்பெஷாலிட்டியும் உள்ள ஒரே ஹாஸ்பிட்டலாக இதில் காரைக்குடியில் ஒரு இடம் வாங்கி அடிக்கல் நாட்டுக்கூட பண்ணிட்டோம் இருக்காங்க. இன்றைக்கும் எங்கள் சிவகங்கை, ராம்நாடு, புதுக்கோட்டையெல்லாம் ஒரு பெரிய வைத்தியத்துக்கு மதுரை, திருச்சி போன்ற பெருநகரத்தை தான் நாடி இருக்கும். அதான் அந்த நல்ல தரத்தில் கம்மியான விலையில் கொடுக்கணுன்றது தான் உங்களோட இது. ஆமாம், நல்ல தரத்தில் கம்மியான விலையில் பண்ணணும். அதான் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலாக உருவாக்கும்.